தீபாவளி வருது. ஒவ்வொரு ஸ்வீட்டு கடையில் வாங்குவோம், ஒவ்வொரு ஸ்வீட்டு வீட்டிலே செய்வோம். இப்போ கடையில் இந்த மைசூர் பாக்கு, பாதுஷா இது மாதிரி கடையில் வாங்குவோம். அதை வீட்டிலையே செஞ்சு பார்க்கலாம். ஒரு 150 கிராம் கடலை மாவை நல்லா வறுத்து வாசனை வர்ற வரையிலும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஒரு தட்டில் நெய்யை தடவி நம்ம கொட்டி கட் பண்ணுறதுக்கு எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். இப்போ 1½ கப்பு ஜீனி, 1½ கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதே 1½ கப்பு ஜீனியை எடுத்து பாகு காய்ச்சணும். அந்த பாகு ஒரு கம்பி பதம் வரும்போது கையால் நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒரு கம்பி பதம் வரும். அந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த மாவை நல்லா கட்டி இல்லாமல் கரண்டியால் ஒரு பக்கம் கொட்டிட்டு நல்லா கரண்டியால் கிண்டி விட்டுறணும். அது கொஞ்சம் நல்லா ஸ்லோவாக சிம்மில் அடுப்பை வச்சுட்டு கிண்டினாலே இது நல்லாவே வந்துடும். இது மாதிரி கட்டி இல்லாமல் கிண்டிக்கிட்டு இருங்க. பக்கத்தில் இன்னொரு அடுப்பில் ஒரு 100 கிராம் எண்ணெய், அதே மாதிரி 100 கிராம் நெய்யை ஊற்றி நல்லா சூடு பண்ணி வச்சுக்கணும். அந்த எண்ணெயை சூடாக எடுத்து சுட சுட நம்ம இங்கே கிண்டிகிட்டு இருக்கும்போதே நம்ம அந்த எண்ணெயை ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வரும்போது இந்த மாவு தண்ணி பதம் போய் நல்லா வெந்து வாசனையாக ஒரு மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் வரும். நம்மளுக்கு கரண்டியால் லூஸாக இருக்கும். இப்போ நான் கிண்டிகிட்டு இருக்கிறது மாவு நல்லா லூஸாக இருக்குது. அதே சமயம் நல்லா வெந்த பிறகு கை கரண்டியால் கிண்டுறதுக்கு டைட்டாக வரும். அப்படி இருக்கும்போது நம்ம நெய்யை ஊற்றி கிண்டும்போது அந்த நெய்யெல்லாம் இழுத்துரும். அந்த நெய் நல்லா இழுத்துட்டு நல்லா கெட்டியான பதம் வரும்போது இந்த மாதிரி நான் இப்போ எடுத்துருக்கேன்ல, அந்த மாதிரி இருக்கும்போது நெய் தடவின தட்டில் அப்படியே எடுத்து கொட்டிடுங்க. கொட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து கத்தியால் அப்படியே கட் பண்ணி மைசூர் பாக்கு சைஸில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான மைசூர் பாக்கு ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபீனிக்ஸ் பெண்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.